வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் ராவத்தநல்லூர் ஸ்ரீ சஞ்சீவராய ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில். இருவேறு திசை நோக்கி அருள் பார்வை புரியும் அபூர்வ ஆஞ்சநேயர். தேங்காய் உருட்டி செய்யப்படும் வித்தியாசமான வழிபாடு. கோரிக்கைகள் நிறைவேற ஞாயிற்றுக்கிழமை தோறும் யமகண்ட நேரத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் நெடுஞ்சாலையில் சங்கராபுரம் அருகாமையில் புதூர் என்ற கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ராவத்தநல்லூர் ஸ்ரீ சஞ்சீவராய ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில். 750 வருட பழமை வாய்ந்த சிறப்புமிக்க இராமாயண காலத்தின் வரலாற்று பெருமை கொண்ட கோவில் இது. ராமாயணம் காலத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி செல்லும் போது ராவத்தநல்லூரில் சஞ்சீவி மலையின் ஒரு சில பகுதிகள் கீழே விழுந்தன. மூலவர் சஞ்சீவராய ஆஞ்சநேயர் 11 அடி உயரத் திருமேனியுடன் தெற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிறார். அவரது இடது கண் கிழக்கு திசை நோக்கியும் வலது கண் மேற்கு திசை நோக்கியும் அருள் பார்வை புரிவது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். இப்படி இருவேறு திசை நோக்கி ஆஞ்சநேயரின் அருட்பார்வை இருப்பது ஒரு அரிய காட்சியாகும். இப்பகுதி மக்கள் திருமணம் செய்வது, வீடு வாகனங்கள் வாங்குவது உட்பட எல்லா நிகழ்வுகளுக்கும் கோவிலுக்கு வந்து ஆஞ்சநேயரிடம் உத்தரவு பெற்று செல்கின்றனர். மேலும் ஆஞ்சநேயரை வழிபட வரும் பக்தர்கள் சிதறு தேங்காயை உடைப்பதில்லை. அதற்கு பதிலாக ஆஞ்சநேயரின் சன்னதியில் இருந்து தேங்காயை உருட்டி விடுகின்றனர். இப்படி உருட்டிவிடப்பட்ட தேங்காய் ஆஞ்சநேயரின் பாதத்தை சென்று சேர்கிறது. தங்கள் பிரச்சனைகளை ஆஞ்சநேயரின் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டால் இனி அவர் பார்த்துக் கொள்வார் என்ற நிம்மதியோடு செல்கிறார்கள். பக்தர்கள் இப்படி தேங்காய் உருட்டி வழிபாடு செய்யும் வித்தியாசமான நடைமுறை இக்கோவிலில்தான் கடைபிடிக்கப்படுகின்றது. இக்கோவிலில் பிரதி ஞாயிறுதோறும் யமகண்ட நேரத்தில் சிறப்பு அபிஷேக வழிபாடு நடைபெறுகின்றது. இதில் கலந்து கொண்டு வேண்டுதல்களை வைக்கும் பக்தர்களுக்கு அவர்களின் கோரிக்கைகள் 48 நாட்களுக்குள் நிறைவேறுகின்றது. இந்த கோவிலில் யமகண்ட நேரத்தில் செய்யப்படும் அபிஷேக ஆராதனை வேறு எந்த கோவிலிலும் இல்லாத நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றினால் திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும். வெண்ணெய் சாற்றினால் மழலை செல்வம் கிடைக்கும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.